தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர்லேருந்து பகவதி அப்படிங்கிறவங்க இந்த ப்ளவுஸ் வீடியோ கட்டிங் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு தான். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு அளவு 34 சைஸ் டேப் மூலியமாக எடுத்திருக்காங்க. கை நீளம் 9 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 28, முன் உயரமும் 13, பின் உயரமும் 13. இது ஒரு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ். ஸோ இந்த ப்ளவுஸில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ளவுஸை நான் என்ன தான் 34 சைஸ் எடுத்திருந்தாலும், ஸோ இதை இதற்கு அடுத்த சைஸ் உள்ளவங்களும் இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த 34 சைஸ் நான் டேப் மூலியமாக எடுத்திருக்கேன். ஸோ இது மூலிமா இந்த ப்ளவுஸை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளவுஸை எனக்கு வெட்டி காமிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு 34 சைஸ் மூலிமா டேப் மூலிமா எடுக்கப்பட்டால் எக்ஸாக்ட்லியாக எப்படி அந்த ப்ளவுஸ் நம்ம வெட்டணும், அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அளவுகளை மாற்றி வெட்டணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லி இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், உங்களுக்கும் ப்ளவுஸ் டெய்லரிங் சார்ந்து ஏதாவது பார்த்திங்கன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விக்கான விடை கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் மற்றும் குறுஞ்செய்தி மெசேஜாக மட்டும் அனுப்பி வைங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, என்னால் அதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக பதிலாக வரும். தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்காக வீடியோ வரப்படும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பின் கழுத்து இதுதான், முன் கழுத்து இதுதான். இதோட கையோட அமைப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸை தான் இப்போ நான் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வெட்டி காமிக்க போகிறேன். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு அப்படிங்கிறனால இதில் ப்ளவுஸோட பின் கழுத்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு அல்லது 8.5 இன்ச்சுக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்குண்டான பின் கழுத்துக்கு உண்டான மாதிரி தான் எப்படி நம்ம 34 இன்ச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டேப் மூலிமா என்ன தான் 34 இன்ச்சு எடுத்திருந்தாலும் ரெடி அளவு 36 இன்ச்சு நான் இப்போ வைக்க போகிறேன். நார்மலாக நம்ம கீழே பிடிக்கக்கூடிய அளவு. ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு, 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டரில் பிடிமானத்துக்கு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து 13.5 வச்சுக்கலாம். 34 இன்ச்சு சொன்னனால 2 இன்ச்சு சேர்த்து 36 இன்ச்சு மார்பு சுற்றில் வச்சுக்கிறேன். உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 14 இன்ச்சு. ஸோ 14 இன்ச்சு அப்படிங்கிறனால நான் இவங்களுக்கு ஷோல்டர் அதிகமாக வைக்க போகிறதில்ல. பின்கலத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு தான் வரப்போகுது. பிடிமானத்தோடு சேர்த்து 8.5 இன்ச்சு. இது ஆரி ஒர்க் அப்படிங்கிறனால 1/2 இன்ச்சு ஷோல்டரில் போயிடும் இல்லையா, அதனால் 8.5 இன்ச்சு உங்களுக்கு கணக்கு நான் காட்டுறேன். ஸோ இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா நான் 5.25 வைக்கிறேன், போதும். இந்த இடத்துல ப்ளவுஸோட உயரத்தை மறுபடியும் நோட் பண்ணிக்கலாம். 13.5 இன்ச்சு. ஆம்கோல் சுற்றளவு 5.25 வச்சுக்கலாம், தேவைன்னா அப்புறம் வைத்திக்கலாம். இதே ஷோல்டரில் வச்ச 5.25 ஆம்கோலோட உயரத்துக்கு வச்சுருக்கேன். ஆம்கோலோட கிராஸ்கோ அமைப்புக்கும் 5.25 தான் வச்சுருக்கேன். திரும்ப 9 இன்ச்சு உள்ள பரிமாணத்துக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல கீழே வரக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 7.25 வருது. அதே 7.25
இங்கே வச்சுக்கலாம். ப்ளவுஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எத்தனையோ வகையில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வெட்டி காட்டியிருக்கேன். இது ஒரு வகையான அமைப்பு. பின் கழுத்தோட உயரம் நான் ஏற்கனவே மார்ஜின் பண்ணியிருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வச்சுக்கலாம். அதே 6 இன்ச்சு இங்கேயும். இது வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மார்ஜின் போட அளவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இதில் நீங்கள் எப்படி இந்த ரவுண்ட் ஷேப் போடணுங்கிறத அமைப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். ரவுண்ட் போடுறதா இருந்தால் இப்படி போட்டுக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் நெக்கு வேணுன்னா இதில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆம்கோல் ரவுண்டுக்கு 1.25 இன்ச்சு வைக்கிறேன் போதும். மேலே 2 இன்ச்சு, சைடில் 2 இன்ச்சு. இப்போ இந்த 3 மார்க்கையும் ஒன்றா சேர்த்துடலாம். அவ்வளோதான். 1.25, 2.5, 2 அவ்வளோதான். இந்த வெட்டிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே மார்ஜின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டியோட அமைப்புக்கு நம்ம பட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த ப்ளவுஸுக்கு கை வந்து எடுத்துக்கலாம். கையோட நீளம் 9.5 இன்ச்சு, கை சுற்றளவு அதுவும் 9.5 இன்ச்சு தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது எதுக்கு நான் இங்கே சுருக்கு வச்சேன்னா, ஏற்கனவே இந்த காட்டன் லைனிங், இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் லைனிங் அப்படிங்கிறனால தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். சுருக்காக இருக்கிறதுனால அயன் பண்ணலை. இப்படியே வச்சு தைக்கும்போது ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா தச்சு முடித்த பிறகும் இந்த ப்ளவுஸோட ஃப்ரீனஸ் வந்து இருக்கும். அயன் பண்ணிட்டோம்னா எக்ஸாக்ட்லி டைட் ஃபிட்டிங் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீனஸ் வேணும்னா ஒரு தையல் டைட்டோ அல்லது லூஸோ வச்சுக்கலாம். ஸோ 9.5 இன்ச்சு கை லூஸு, 9.5 இன்ச்சு ப்ளவுஸு கை நீளம். இது வந்து கரெக்ஷன். 3/4 இன்ச்சு பிடிமானம். 9.5 இன்ச்சு கை நீளம்னா 1/2 இன்ச்சு மேலே பிடிமானத்துக்கு சேர்த்து 10 இன்ச்சு. அதே 10 இன்ச்சு ஆப்போசிட்டில் வைக்கிறேன். இங்கே 3.25 இன்ச் ஆம்கோல் ரவுண்டுக்கு வைக்கிறேன். ஸோ 9.5 இன்ச்சு கை லூசுனா அதில் பாதி 4.25. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். என்னதான் வந்து கிராஸ் வந்து இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டுக்கலாம் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு ஜாயிண்ட்டுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னால வந்து அது நான் சரி பண்ணிக்கிட்டேன். ஸோ மறுபடியும் 4.25 கையோட நீளம் 9.5 + 1/2 இன்ச்சு 10 இன்ச்சு. இப்போ இங்கே 4.25னா இங்கே எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்கள். 4.25, 5.25, 6.25 போதும். இது போதும். பட் ஃப்ரீ சைஸ் கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் லூஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் 6.25க்கு பதிலாக 6 இன்ச்சு வைக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும்தான் இது செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் முதல்ல வச்ச அளவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 6 வச்சுருக்கேன் இல்லையா,
அதில் பாதி 3.25. இதிலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி கையோட ரவுண்ட் ஷேப், திரும்பவும் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி கையோட முன் கவர் ஷேப். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டலாம். வேறு எதுவுமே எந்த கணக்கு அது இதுன்னு உங்களை சுற்றி வளைச்சி குழப்ப விரும்பலை. டக்குன்னு இந்த மாதிரி அளவுகள் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அமையும். இப்போ கையோட ஆம் ஹோல் ரவுண்டும் இந்த ப்ளவுஸோட ஆம் ஹோல் ரவுண்டும் அளந்து பார்த்துடலாம். பாருங்க, கரெக்டாக வருதுங்களா? பாருங்க, என்ன காரணம்னா மோஸ்ட்லி இந்த அளவு எடுக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் இந்த உடம்பு பீஸை வந்து இழுத்து தான் அளவு வைப்போம். பட் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃப்ரீ சைஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால இதை அளக்காமல் அப்படியே வந்து நான் கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5.25 பதிலாக 5.5 வச்சு தான் வெட்டியிருப்பேன். பட் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதுனால இந்த ஃப்ரீ நைஸ், அதாவது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இல்லாமல் ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கும்போது எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விதமான விளக்கங்கள்லாம் சொல்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 36 இன்ச்சுக்கு நிறைய ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கை வந்து மேலே கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான், ஒரு அளவு இருக்குன்னா அது எல்லாருக்கும் ஒரே போல இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் மாறுதல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுலேயே வந்துங்க ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியே நீங்கள் வந்து ப்ளவுஸ் நீங்கள் வெட்டிட்டீங்க, எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். உங்களுக்கே தைக்கிறீங்க, இல்லை அது வந்து உங்கள் கஸ்டமருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து ஆம் ஹோல் வந்து இப்படி ஃப்ரீ சைஸே இல்லாமல் எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வெட்டணும் அப்படின்னா, இப்படி பண்ணிட்டீங்க இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்போ கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் கீழே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உயரத்தை இங்கே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம் ஹோல்லேருந்து இந்த உயரத்தை வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கரெக்ஷன் பண்ணிக்கணும். பட் நான் தைக்கும்போது சரி பண்ணிப்பேன், உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கரெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயம் பண்ணால் போதும். இதுக்காக வந்து சில நேரங்களில் வந்து ஒரு லைனிங் வெட்டிட்டேன், இந்த மாதிரி பெருசாக வெட்டிட்டேன், ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸு, சின்ன ஒரு ஐடியா. ஸோ லைனிங்கும் சேவ் பண்ணலாம், அதே நேரத்தில் ப்ளவுஸோட அளவையும் சேவ் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக முன்பாகம் வெட்டிக்கலாம். இவங்களுக்கு முன் உயரமும்
13 இன்ச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 13 இன்ச்சுனா பாருங்கள், 13 இன்ச்சுனா 6 இன்ச்சு சேர்த்து 13.5, 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி 12 இன்ச்சு ப்ளவுஸோட கிராஸு, முன்கலத்தோட உயரம் 6 இன்ச்சு. டாட்டோட அளவு உங்களுக்கு 3.25 அல்லது 4 வச்சுக்கலாம். 4 வச்சு வந்து ஃப்ரீ சைஸாக கேட்டிருக்காங்க இல்லையா, ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் இதில் நான் கரெக்ஷன் பண்ணிடுவேன் பாருங்கள், 4 இன்ச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து சைடில் துணி அதிகமாக இல்லாமல் பாருங்கள் 5 இன்ச்சு மட்டும் வைக்கிறேன் போதும். ஓகேங்களா. ஒன்னே 1/4 இன்ச் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும் டாட்டோட அளவுக்கு. ஓகே, இதுலேருந்து அவ்வளோதான். டாட்டோட உயரம் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இதிலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள இன்னொரு டாட், இதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே ஆம்கோல் டாட். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் டாட் நீங்கள் வரைகிறீங்க இதே அளவு தான் நீங்கள் தையல் போடுவீங்களான்னு அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு கூட வரலாம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரோட அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற போல் நம்ம தைக்க பழகும்போது ஈஸியாக இவங்களுக்கு எவ்வளோ டாட் பிடிக்கணும், இவங்களுக்கு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே வந்துடும். பட் இது என்னதான் நான் மார்க் பண்ணியிருந்தாலும் தைக்கும்போது சில மாற்றங்கள் நானே பண்ணிப்பேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் முன்னாடி வந்து கழுத்து வெட்ட போகிறதில்ல, நான் வந்து நெக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதே வந்து ஸ்டிச்சிங்கில் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். அதனால் வந்து உங்களுக்கு இதில் முன்னாடி கழுத்து வெட்டி காமிக்க போகிறதில்ல. பட் அதை தவிர்த்து மீதி என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே உங்களுக்கு நான் வெட்டி காட்டிடுறேன். முக்கியமாக இதில் ப்ளவுஸோட வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்றது போல் இந்த அமைப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். 28 இன்ச்சு இடுப்பு, அதில் 4 ஒரு பாகம் 14, அதில் 14ல் 7 இன்ச்சு வரணும். இந்த டாட்டு நம்ம இடுப்பு அளவு வைக்கும்போது 7 இன்ச்சுன்னு இந்த டாட் அளவு மைனஸ் பண்ணிக்கணும். இப்போது முன்னாடி வந்து இங்கே 3 இன்ச்சு வருதுங்களா, திரும்ப 3 இன்ச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணி 7 இன்ச்சு இங்கே வச்சோம்னா ஓகே. இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு இதில் வந்து துணி தாராளமாக இருக்குது. அதனால் வந்து சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ண எதுவும் தேவையில்லை. சில பேருக்கு வந்து இடுப்போட அளவு கூட வரும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேலே அதே அளவு தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிமானத்துக்கு துணி வேணுங்கிற சமயத்தில் இப்படி கீழே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக இந்த ப்ளவுஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம இதில் செஞ்சிட்டோம். ஸோ அதற்கப்புறமா இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரத்தான் செய்யும். இந்த சூழ்நிலையும் பதட்டம் படபடப்பு வேணாம்.
எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு யாருமே இங்கே வந்து கடவுள் கிடையாது. சின்ன சின்ன தவறுகள் வந்து சகஜம்தான். அதை முதல்ல ஏற்றுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பிடிக்கும். இல்லாட்டி வேலை செய்கிறதுக்கே உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து வெறுப்பு வந்து வந்துடும். ஓகே, இப்போ இதுக்குண்டான பட்டியை வெட்டிக்கலாம். அவ்வளோதான் பட்டியோட அமைப்பு. இது கேட்டது கூட நீங்கள் வந்து இது கம்மி பண்ணிக்கலாம். சைடில் வந்துச்சுன்னா நீங்கள் தைக்கும்போது தைச்சிட்டு உங்களுக்கு வரக்கூடிய கரெக்ஷனை சைடில் வந்து நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது கரெக்ஷன் எல்லாமே சரி பண்ணியாச்சு. ப்ளவுஸும் வந்து லைனிங் பர்ஃபெக்டாக வெட்டியாச்சு. அதாவது ஃப்ரீ சைஸுக்காக எப்படின்னு நம்ம வந்து வெட்டணுமோ அப்படி வெட்டியிருக்கோம். சரி, இப்போ ஆஸ் போட்டுடலாமா? இதை வெட்டும்போது ரெண்டு பக்கமும் ஒர்க் கரெக்டாக இருக்கணும். இந்த முனி ஒர்க்கை தான் பார்க்கணும். முனி ஒர்க்கை பார்த்துட்டு ஸோ அந்த ஒர்க்குக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து ப்ளவுஸோட அமைப்பை நடுநிலைப்படுத்திக்கணும். இப்போ இதை வந்து கை வந்து வெட்டிக்கலாம். கை எப்படி இருக்கோ அதே மாதிரி வெட்டணுங்கிற ஒரு தேவையில்லை. நீங்கள் இது இப்படி வெட்டிட்டா கூட தைக்கும்போது அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட அளவு நமக்கு எக்ஸாக்ட்லியாக வந்துருச்சு. முன்கழுத்தோட அமைப்பு அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் போட்டிங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கோட அமைப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து கழுத்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இங்கே, இதுக்கு வந்து இங்கே ஓகேங்களா, இந்த மாதிரி. பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. தேவைப்படுதுன்னா இந்த கைக்கு ஜாயின் பொசிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை வந்து இந்த பொசிஷன் வந்து நம்ம ப்ளவுஸோட பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இது இருக்கக்கூடியது வந்து ப்ளவுஸோட கைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போ சைடில் வந்து
இந்த பட்டியோட உயரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ஜின் பண்ண அளவு இது தான். இப்படி கீழே பிடிமானம் இது தான், இங்கே பிடிமானம் இது, இங்கே பிடிமானம் இது. ஸோ இந்த பிடிமானத்தையும் இந்த பிடிமானத்தையும் ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா மீதி வரக்கூடியது தான் பட்டியோட உயரம். இந்த பட்டியோட உயரம் எவ்வளோ வருது? ரெடியாக 3 இன்ச்சு வருது. சைடில் 3 இன்ச்சு வந்துச்சுன்னா முன்னாடி 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி சைடில் வரக்கூடிய அந்த பட்டி இந்த பீஸோட உயரம், அதுலேயே பிடிமானம் இருக்கும். அந்த பிடிமானம் எவ்வளோ வருதோ அதே போல் இங்கே பட்டியோட இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் பிடிமானம் வைக்கிறீங்க. இதிலேருந்து கீழே பின்னாடி வரக்கூடிய அந்த ப்ளவுஸோட உயரத்தை மெஷர் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த ப்ளவுஸோட பட்டியோட உயரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற போல் இந்த பட்டியோட துணியை வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டு ஸோ இவ்வளோ தானே வருது அப்படிங்கும்போது இந்த பொசிஷனை இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 34 சைஸ், அதாவது ரெடி அளவு 36 சைஸ் கொண்ட ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக அந்த ப்ளவுஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டீங்க. தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் வெட்டி தைச்சி போடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெய்லரிங்க்கு சார்ந்து ஏதாவது வந்து கேள்விகள் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அதற்குண்டான விளக்கத்தை நான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து தர்றேன். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் டெய்லரிங்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.